தினமணி நேயர்களுக்கு வணக்கம். T20 உலகக்கோப்பை ஸ்பெஷல் டிஸ்கஷனில் இன்னைக்கு தினமணி.com எடிட்டோரியிலேருந்து தமிழ்வேந்தன் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்கிறாங்க. தமிழ் வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் நடுவில் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஒரே இரவில் இங்கிருந்து ஒருத்தர் லாகூர் போக, பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் போகன்னு பெரிய பரபரப்புக்கு மத்தியில் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியாக இந்தியா கூட விளையாட பாகிஸ்தான் சம்மதம் தெரிவிச்சது. மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காதான்ற இதில் என்ன உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு? உங்களுக்கு ஒப்பீனியன் என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது மேட்ச் கண்டிப்பாக நடக்குங்கிறது தெரியும். ஆனால் பாகிஸ்தான் ஏன் இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் புரியலை. பங்களாதேஷை வெளில அனுப்புனதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் கண்டிப்பாகவே அவங்க உள்ளுக்குள்ளே மேட்ச்க்கு வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் இருந்துட்டு இருந்துச்சு. எந்த டீம் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது? பயாஸ்டே இல்லாமல் நேர்மையாக பதில் சொல்லணும். நேர்மையான பதில் தான் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு தெரியும். ரீசன்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். இந்தியா தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீம் இன் T20. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் சூரியகுமார் தலைமையில் எப்படி விளையாடுறாங்கன்னு நம்ம பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ 2 மேட்ச் ஆடி இருக்கு இந்தியா, பாகிஸ்தானுமே 2 ஆடி 2 டீமுமே 2 ஜெயிச்சு சரி சமமாக இருக்காங்க. நெட் ரன் ரேட்ல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்தியா ஹைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியா விளையாண்ட விதம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தானே? முதல் 2 மேட்ச் விமர்சனமே இல்லையா? இல்லை, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்கா கூட விளையாண்டாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சை எல்லாருமே, நான் மட்டும் இல்லை எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா இந்தியா அமெரிக்கா ரொம்ப ஈஸியாக பீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கொஞ்சம் சில ஓவர்லேயே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அபிஷேக் சர்மா கோல்டன் டக் ஆனோடனே என்னன்னா எல்லாருக்குமே ஐயோ ஹோப்பே போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இப்படி அவுட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் போக 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 இந்தியாவுக்கு நம்பிக்கையே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். பட் கடைசியில் சூரியகுமார் யாதவ் அந்த நாக் விளையாடலைன்னா இந்தியா இன்னும் ப்ரெஷரில் தான் இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே தோற்றுருப்பாங்க. இந்த வேர்ல்டு கப் அவங்களுக்கு ஒரு சரியான ஸ்டார்ட்டாக இருந்திருக்காது. பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் ஏதாவது மேலே கீழே மாற்றணுமா சிச்சுவேஷன் தந்தாப்பில் அப்படின்னு? ஏன்னா உதாரணம் சொல்லணும்னா எனக்கு முதல் மேட்ச்சில் அக்ஷர் பட்டேல் மேலே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் இருந்து துபேக்கு பதிலாக. ஏன்னா விக்கெட் விழுது அப்படின்னா அரெஸ்ட் பண்ணணும்னா திலக் வர்மா வரணும். அவர் அந்த வேலையை பார்த்துருவார். யூஸ்வலாக அவரால் அதிரடியாகவும் விளையாட முடியும், விக்கெட் அரெஸ்ட் பண்ணி விளையாட முடியும். அதை அவரும் பண்ணுறதுக்கான அவருக்கு சூழல் அன்னைக்கு அமையலை. அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் அதை யார் கேரி பண்ணணும்? அக்ஷர் பட்டேல் கேரி பண்ணணும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்தியா இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளையாண்டுருப்பாங்க. இந்த பேட்டிங் லைனப் இப்படி தான் வந்திருப்பாங்க. நிறைய டைம் என்ன சொல்லுவாங்கன்னா திலக் முன்னாடி சூரியகுமார் பேட்டிங் இறங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த சூரியகுமார் யாதவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மேட்சாக ஃபார்ம் அவுட்லாம் இருந்தார். ஜஸ்ட் பிஃபோர் வேர்ல்டு கப் தான் ஃபார்முக்கு வந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரில் பெரிய சேஞ்சஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. USA இந்த மேட்ச்க்கு அப்புறம் தான் இந்த கொஸ்டினே பேட்டிங் ஆர்டர் மாற்றணுமா இல்லை சொதப்புறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இந்த பேட்டிங் ஆர்டர் மாற்ற தேவையில்லை. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு உள்ளதை காட்டிலும் நார்மல் ஒரு பைலேட்ரல் சீரிஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன சீரிஸை காட்டிலும் வேர்ல்டு கப்னு வரும்போது இந்தியாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஒன்ஸ் விக்கெட் போக 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 அவங்க ப்ரெஷர் ஆயிட்டாங்க. அது சூரியகுமார் யாதவே சொல்லியிருப்பார் ஃபஸ்ட் மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் இத்தனை விக்கெட் போனதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு ப்ரெஷரில் இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், என்னால் மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ பேட்டிங் ஆர்டரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா முன்னாடி வருவார், சில டைமில் பின்னாடி வருவார். அது என்னென்னு மேபி கம்பீரோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் தகுந்தாப்புல பேட்டிங்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சிச்சுவேஷன் தகுந்தாப்புல அக்ஷர் பட்டேல் முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்ற எஸ், அன்னைக்கு அவங்க எப்படி திங்க் பண்ணிக்கலாம், மேபி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்கலாம். யாராவது ஒருத்தங்க அடிக்கட்டும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். எதனால் அந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. பட் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அந்த 2 and 4 முன்னாடி பின்ன இறக்குறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா நம்மள்ட்ட 8 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. பேட்டிங் டெப்த் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஈவன் ஒரு 50 ஓவர் கேம் நம்ம பயப்படலாம். 20 ஓவர் கேம்ங்கிறதுனால அவங்கள்ட்ட நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. எப்படி வேணாலும் நம்ம ஷஃபிள் பண்ணி மாற்றி மாற்றி இறக்கிக்கலாம் அப்படிங்கிறனால அந்த ஆஸ்பெக்டில் இறக்கிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ரிங்கு சிங்கோட ஃபார்ம் ஒரு பெரிய கன்சர்னா இல்லையா? இல்லை, ரிங்கு சிங்கோட ஃபார்ம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ரீசன்ட் மேட்ச் தான் கொஞ்சம் அடிக்க சொதப்படுறாரு. இதை நான் எங்கே ஃப்ளா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்தியா இந்த பைலேட்டர் சீரிஸ் விளையாடும் போது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் மேட்சஸ்லாம் முடிச்சிருவாங்க. 2 விக்கெட் 3 விக்கெட்ஸ்லேயே என்னன்னா மேட்ச் முடிஞ்சிடும். அப்போ பின்னாடி உள்ளவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் ரொம்ப கிடைக்காம போணுச்சு. அப்போ பேட்டிங் ஆப்ஷன் ரொம்ப கிடைக்காம போனதுனால இவங்களுக்கு அதிகம் அந்த எக்ஸ்போசர் இல்லாமல் இருந்ததுனால டக்குன்னு வேர்ல்டு கப் வந்துட்டாங்க. அங்கே திடீர்னு பேட்டிங் போய் பண்ணுப்பா அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஆல்ரெடி ஃபார்ம் அவுட்டு ப்ளஸ் திடீர்னு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குது. அப்போ அவங்களால அந்த சான்சஸ் டேக் பண்ணி இருக்கும்ல. அதான் நானும் சொல்கிறேன், ஃபார்ம் அவுட். எஸ், அது அந்த இடத்துல என்ன தோணுன்னா பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்காதனால அப்படி இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த பேட்டிங் ஆர்டர் நீங்கள் மாற்றவே மாட்டேங்க. நான் மாற்றணுன்ற கொஞ்சம் நீங்கள் பேட்டிங் என்ன மாதிரி மாத்தினா இருக்குன்னு சொல்கிறீங்க? என்ன யார் அப்படி மாற்றி அனுப்பலாம்? ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன்ஸ் தான். மேபி சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னாங்கன்னா
அவர் 1 டவுன் வந்தா நல்லா விளையாடுவாரு. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு டாப் 4ல பிரச்சனையே இல்லை. ஓகே எனக்கு டாப் 4ல எந்த பிரச்சனை அது சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சிச்சுவேஷன் தந்தாப்புல மாத்துறதா 2 விஷயம். முன்னாடியே சொன்ன மாதிரி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆங்கர் ஷீட் ரோல் ப்ளே பண்றது திலக் வர்மா நல்லா விளையாடுவார். கண்டிப்பா அவரும் இல்லை அப்படின்னா ஆங்கர் ஷீட் ரோல் ஒருத்தர் ப்ளே பண்ணணும். Yes. ஸோ அப்போ ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் அவரால் பண்ண முடியும். பட் ஸ்டில் அவரை கொஞ்சம் பின்னாடி சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் மேலே இறக்கலான்றேன். துபே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல் மேலே இறக்கணும்னா அவர் கொஞ்சம் இந்த விக்கெட்ஸ் ஹராஸ் பண்ணுவார். ஒரு 3-4 ஓவர் கொஞ்சம் போட்டாங்கன்னா ஆப்போசிட் ப்ரெஷர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்றது ஒன்று. அடுத்து இப்போ நமீபியா மேட்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரிங்கு சிங் வந்து கொஞ்சம் தடுமாறினார். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ஆல்ரெடி ஹார்திக் பாண்டியா துபே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹிட்டர்ஸ் இருக்கிறனால நம்ம வாஷிங்டன் சுந்தரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. வாஷிங்டன் சுந்தர் வரும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வராரு. ஆப்போசிட் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வெரைட்டி கிடைக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இது நீங்கள் உங்களோட அந்த சஜஷன் வந்து ஒரு ரைட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக தான் இருக்குது வந்து. ஆனால் வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்க மாதிரி இருக்குது, அவரை வந்து கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட்ஃபுல்லே இருந்தாங்க. அதனால மேபி அவருக்கு கொஞ்சம் இருக்கட்டும், ரெஸ்ட் கொடுத்த டீம் நல்லா செட்டப் ஆயிருக்கு, இதிலே போகலாம் அப்படிங்கிறது தான் டீம் இந்தியாவோட பிளானாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது வந்து. மேபி அவங்களோட நீங்கள் சொல்ல மாதிரி ஹார்திக் பாண்டியா இருக்காரு, தூபே இருக்காங்க, இவங்களே பார்த்துக்குவாங்க, வாஷிங்டன் சுந்தருக்கான அவசியம் இப்போ ஏற்படலையோ அப்படிங்கிற மாதிரி இந்தியா நினச்சிருந்துருக்கலாம் வந்து. இப்போ எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம வந்து அபிஷேக் சர்மா விளையாண்டதை பார்த்தோம், கோல்டன் டக் ஆனார். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்சில் என்ன பண்ணுவார்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஹீ இஸ் அன்வெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் இறங்கி வந்து என்ன பண்ணார்னா ஒரு 8 பால்ல 22 அடிச்சார் வந்து. நீ ஃபஸ்ட்டு அந்த 4 மாற்ற மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த ஆர்டரில் அபிஷேக் சர்மாவே முக்கியமான ஒரு ஆட்ட நாயகன் அவரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க? என்ன உங்களோட பிளானாக இருக்கும்? அவ்வளோதான், சஞ்சுக்கு ஒரு இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குமாலாம் எனக்கு தெரியல. பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படின்னு என்னோட இதில் சொல்கிறேன் நான். இந்த பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்திய இந்த பிளேயிங் 11 தான் போவாங்க அப்படின்னா நமீபியா கூட விளையாண்ட டீம்ல இருந்து பெருசாக அவங்க எதுவும் மாற்ற மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய விருப்பம் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கொண்டு வரலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா கொழும்புல விளையாடுறாங்க. ஸோ அங்கே ஸ்பின்னு நல்ல சப்போர்ட் இருக்கும் அப்படின்னால அங்கேயும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வாசியை ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ வாசியை ட்ரை பண்ணலாம் இந்த சென்ஸ் நம்ம போகும்போது நம்ம யாரை அந்த இடத்துக்கு யார் பதிலாக ரிங்கு சிங்க்கு பதிலாக வந்து அப்போ நம்ம ஒரு பேட்டிங் ஆப்ஷன் குறையுதுங்கிறது வந்து ஒரு ஃபீல் பண்ண தேவையா? வாசி நல்லா தான் விளையாடுவார். என்னங்க நீங்கள் வாசியை போய் குறைச்சி மதிப்பிடுறீங்க? குறைச்சி மதிப்பிடுறேன் இல்லை, ரிங்கு கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது பவர் ஹிட்டர், அதனால நமக்கு ஃபினிஷிங் ரோல் நிறைய டைம் பண்ணியிருக்காரு தான். ஆனால் லாஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் அடிச்சு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் யோசிக்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் என்ன வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆட் பண்ணி 3 ஸ்பின்னர்ஸோட போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக இருக்கு வந்து. எப்படி பார்த்தாலும் நம்ம இலங்கையில் வந்து பார்க்கும்போது விக்கெட் கண்டிஷன் டஃபாக இருக்குங்கிறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கோர் வரும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க வந்து? பிரேமதாசா ஸ்டேடியமில் மேட்ச் நடக்குது. இந்த வேர்ல்டு கப்பில் 3 மேட்ச் நடந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஆஸ்திரேலியா 183 என்னமோ அடித்தாங்க, அயர்லாண்டு கூட அடித்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 மேட்ச்லையுமே வந்து 165 தாண்டல, 170 டச் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே பிச்சோட கண்டிஷனே எப்படி இருக்குன்னா அவ்வளோதான் இருக்குது அங்கே. ஸோ அந்த ஸ்கோர் கார்டெலாம் நம்ம ஒரு முறை பார்த்துட்டோம்னா இந்த வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்காவும் அயர்லாண்டும் விளையாண்ட மேட்ச்சில் ஸ்ரீலங்கா 163 ரன் அடித்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி. அயர்லாண்டால் சேஸ் பண்ண முடியல, 143க்கு ஆல் அவுட். ஆஸ்திரேலியாவும் அயர்லாண்டும் விளையாடுறப்போ ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 182 ரன் அடித்தாங்க. அயர்லாண்டால் அதையும் சேஸ் பண்ண முடியல, 115க்கு ஆல் அவுட். அப்புறம் ஜிம்பாவே கூட ஆஸ்திரேலியா விளையாடுறப்போ ஜிம்பாவே தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க, 169 ரன் அடித்தாங்க, 2 விக்கெட் போய். ஆஸ்திரேலியானால் அதை சேஸ் பண்ண முடியாமல் 146 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதாவது என்னென்னா அங்கே பெரிய ஸ்கோர் போக மாட்டேங்குது, சேஸ் பண்ணுற டீம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இதில் நைட் மேட்ச்னு பார்த்துட்டோன்னா ஸ்ரீலங்கா அயர்லாந்து விளையாண்ட மேட்ச் மட்டும்தான் நைட் மேட்சாக இருந்திருக்கு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் நைட் மேட்ச் அப்படின்றப்போ மொத்தமாகவே அங்கே சேசிங் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் எடுத்திருப்பாரு, நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலுமே கூட ஸ்பின்னர்ஸோட கை அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் வந்து நான் வாசியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்தியன் சைடு இந்தியன் பேட்டிங் லைனப் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் வந்து. பாகிஸ்தான் எப்படி இருக்காங்க? பாகிஸ்தான் வந்து இந்தியாவிட்ட வந்து விளையாட மாட்டாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் திரும்பி வந்து கம்பேக் பண்ணி நாங்கள் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து. அவங்க டாஸ் வின் பண்ணால் என்ன எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேட்டிங்காக பவுலிங் அது மாதிரி என்ன எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும் அவங்க வந்து? அவங்க இந்த 3 மேட்ச் பார்த்தா செகண்ட் பேட்டிங் டீம் தோக்குது அப்படின்னா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவுமே கூட சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட்டு இந்த 2 மேட்ச்சுமே கூட இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சூரியகுமார் என்ன விரும்புவார் அப்படின்னா டாஸை மட்டும் தோத்தரலாம், மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை, சூரியகுமார் பொதுவாகவே என்ன பண்ணுறாருன்னா வந்து டாஸ் வின் பண்ணாலும் சரி அதை லூஸ் பண்ணாலும் சரி அவங்க என்ன எதிரணி என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ நான் எனக்கு சந்தோஷம் தாங்க அப்படிங்கிற மாதிரி எதை கொடுத்தாலும் அவர் வாங்கிட்டு போகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து 8 பேட்ஸ்மேன்ஸ் கையில் இருக்காங்க. நீங்கள் பேட்டிங் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பவுலிங்னாலும் எங்கள்கிட்ட நாங்கள் வந்து உள்ளுக்குள்ள பும்ரா, அஸ்தீப் சிங் ப்ளஸ் வருண் சக்கரவர்த்தி, ஸ்பின்ல அக்ஷர் பட்டேல் எல்லா ஒரு ஆப்ஷன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது, எங்களுக்கு பேட்டிங்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஒரு பவுலிங்னாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் வந்து. பாகிஸ்தான் பற்றியும் நம்ம பேசிதான் ஆகணும். பாபர் அசாம் ஃபார்முக்கு வந்துட்டாரு.
அதுக்கப்புறமா அந்த ஏஷியா கப்பில் டுபீல் இப்படின்னு சுட்டார் இல்லையா, அவர் வேற நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு போல, போன மேட்ச் நல்லா வெளுத்து வாங்கியிருக்காரு. ஸோ அவங்க பேட்டிங்குமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நான் மாறுபடுறேன். ஏன்னா வந்து இந்தியாவோட பேட்டிங் நார்மலாக பார்க்கும்போது பேட்டிங் கம்பேரிட்டிவ்லி ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணாலும் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா பேட்டிங் இந்தியா பேட்டிங் ஒப்பிடாம ஜென்ரலா அவங்க எப்படி இருக்காங்க, ஜென்ரல் பேட்டிங் லைனை பார்க்கும்போது நமக்கு என்னன்னா ஆப்வியஸ்லி பாகிஸ்தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆனிச்சு, அவர் காப்பாற்றிட்டார். வந்து செகண்ட் மேட்ச்ல என்னன்னா வந்து நீங்க சொல்ல மாதிரி கமிங் டு பாபர் அசம் வந்து மறுபடியும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. வந்து இருந்தாலுமே சிலர் மட்டும் தான் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டாப் ஆர்டர் இன்கேஸ் ஃபெயில் ஆனிச்சுன்னா என்ன ஆகுதுன்னா மேட்சோட ஸ்கோர் வந்து ரொம்ப லோவாக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் கிரவுண்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப இதாக இருக்கு, ஸ்கோரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனிச்சுன்னா ஒரு லோ ஸ்கோரிங் கேம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கேப்டன் சல்மான் அலி அகா வந்து என்னன்னா வந்து இன்னும் 2 மேட்ச்லையும் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறத பார்த்தோம். வந்து அதே மாதிரி டாப் ஆர்டர்ல 2 பேர் மட்டும் தான் திரும்ப விளையாண்டுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணுது. வந்து இவர் இப்போ இந்த ஃபஹீம் அஷ்ரஃபா அவரை போட்டு வெளுத்து விட்டாரு நெதர்லாந்து கூட. கண்டிப்பா. ஸோ அவங்களுமே ஒரு மாதிரி இந்தியா டீம் மாதிரி பேட்டிங் டெப்த் கொஞ்சம் நிறைய தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். வச்சிருக்காங்க. இன்பிட்வீன் ஒரு ப்ரெஷர் மவுண்ட் அப் ஆச்சு அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அவங்கள்ட்ட பேட்டிங் ஃபெயில் ஆவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்கேஸ் இந்தியா மேட்ச்ங்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணி ஒரு இன்னும் நல்லா விளையாடலாங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் கம்பேரிட்டிவ் பாகிஸ்தான் தனியாக வந்து ஸ்ட்ராங்கான டீம் தான். பட் இந்தியா ஏன்னா மேட்ச் இந்தியா கூட தான் விளையாடுறாங்கிற பட்சத்தில் அவங்க பேட்டிங் கம்பேர் பண்ணாமல் நம்மளால இருக்க முடியல. பேட்டிங் டெப்த் நம்ம இந்தியா அளவுக்கு பாகிஸ்தான் இல்லையோ அப்படிங்கிறது வந்து ஃபீல் ஆகுது. இடையில வந்து சதாப் கான் இடையில நல்லா வந்து விளையாடுறாரு, ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் இன்னும் நல்லா விளையாடுறா இந்தியாவை பீட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், இல்லை கம்பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வந்து நம்ம பவுலிங்கில் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த தாரிக்ன்றவர் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்ம கேமரூன் கிங் கூட இப்படி கடுப்பில் இப்படிலாம் போட்டாங்க. ஸோ அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். அவர் இன்னும் ஏன் இப்போ ரொம்ப ஹைலைட்டாக இருக்காரு அப்படின்னா, நமீபியா மேட்ச் கூட நமீபியாவோட கேப்டன் அந்த எராஸ்மஸ்ன்ற ஒருத்தர் அதே மாதிரி தான் போட்டாரு. திடீர்னு வராரு, நிறுத்தி அழகாக ஒரு ஆஃப் ஸ்பின் மாதிரி போடுறாரு, அப்புறம் திடீர்னு சைடில் போடுறாரு, திடீர்னு பார்த்தா அம்பையர் பக்கத்துலேருந்து பந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி நம்ம பேட்ஸ்மேன்லாம் ரொம்ப திணறி போய் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ தாரிக்கும் கிட்டத்தட்ட அதே ஆக்ஷனில் வரனால நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸில். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இடத்துல நான் வந்து இதில் ஒத்து போகிறேன். ஏன்னா இந்தியனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நமீபியா கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். அவர் ரொம்ப ஸ்டெப் முன்னாடியே வந்து பால் பண்ணுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஹிட்டிங் எபிலிட்டி வந்து இன்னும் பேட்ஸ்மேன்ஸ் பவராக ஹிட் பண்ண வேண்டியிருக்கு. இதை வந்து ஒரு ரவுண்டாம் பாலை வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே யூஸ் பண்ணுறாரு. வந்து அவர் ரவுண்டாம் பால்ன்ற திடீர்னு அம்பையர் பக்கத்துல தான் வீசிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அம்பையர் நோ பால் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவர் அந்த ஸ்ட்ராட்டஜியா ஓகே நம்ம முன்னாடி போவோம், கிறிஸ்ட போவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வரல. அங்கேருந்து ரவுண்டாம் பால் தான் போட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சல்மான் மிர்சா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தானுக்காக நல்லா பண்ணியிருந்தாரு. செகண்ட் மேட்ச்ல வந்து இந்த உஸ்மான் தாரிக் வந்து சல்மான் மிர்சாவோட இடத்த இவர் கொடுத்தாங்க. ஈவன் தோ ஹீஸ் பர்ஃபார்மிங் வெல், இவருக்கு வந்து இந்த இடத்த கொடுத்துட்டாங்க. அப்போ என்னன்னா அவங்க டிஃப்ரெண்டான வெரைட்டி ட்ரை பண்ண முயற்சி பண்றாங்க. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வந்து இவர் ஹில் பி ஹெக்டிக் பர்சன், கீ பவுலரா இருப்பாருன்னு தோணுது. பார்ப்போம் அவர் நம்ம பேட்டர்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய சுவாரஸ்யமா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்தியா பேட்டிங்கும் பாகிஸ்தான் பேட்டிங் கம்பேர் பண்ணால் 2 டீம்லையுமே பேட்டிங் டெப்த் இருக்கு. பவுலிங் வைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கேயுமே ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. அப்ரார் அகமத் நல்லா ரீசெண்டாகவே அவர் ரொம்ப வருஷமாவே நல்லா தான் போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸாகவே நல்லா வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ தாரிக்கும் அவர் கூட இருக்காரு. அதுக்கப்புறம் ஷதாப் கான் வேற இருக்கிறாரு. ஸோ அவங்களுமே கொஞ்சம் பேட்டிங் பவுலிங் ரெண்டும் பேலன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அது ஸ்ரீலங்கன் கண்டிஷனுங்கிறதுனால பாகிஸ்தானுமே என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் அந்த ஸ்பின் ஆப்ஷன் தான் நமக்கு வேணும், ஸ்பின் வச்சு டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களும் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அப்ரார் அகமதாக இருக்கட்டும், சதாப் கான் வந்து இடையில என்ன பண்ணுறாருன்னா அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாரு. சாய் மாயிபு வந்து பேட்டிங்லேயும் நல்லா விளையாடுறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கிடைக்கிற ஸ்டார்ட்டை வந்து பெரிய ரன்னாக மாற்ற தான் தவறாரே தவிர மற்றபடி பேட்டிங்கில் நல்லா பண்ணுறாரு. பவுலிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்காரு. வந்து டக்குனு விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, போயிட்டு வந்து ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துறாரு. அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து அந்த ஸ்பின்னை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா வந்து ஸ்பின் கண்டிஷன்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க லாஸ்ட் 2 வருஷம் பார்த்தா தெரியும். ஸோ ஸ்பின்னுக்கு ஃபேவராக ஸ்பின் கண்டிஷன் இந்தியாவுக்கு ஃபேவராக இருந்த காலம்லாம் போய் இப்போ மாறிடுச்சுன்றனால ஸ்பின் கண்டிஷன்ஸில் இந்திய பேட்டர்கள் எப்படி செயல்பட போகிறாங்கன்றதுலையும் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா இந்தியா வந்து அவங்களோட மேட்சஸ்லாம் இந்தியாவில் விளையாண்டுட்டு இங்கேருந்து இலங்கைக்கு போகிறாங்க. வந்து ஆனால் பாகிஸ்தான் என்னன்னா இலங்கையில் தான் அவங்களோட மேட்சஸ் விளையாடுறாங்க. இப்போ இதுவுமே வந்து இது வந்து யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆப்வியஸாக பாகிஸ்தானுக்கு தான் வந்து அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் சொல்ல மாதிரி விளையாடுறப்ப நல்லா. ஆமாம், அது வந்து ஸ்பின் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது அவங்க யூட்டிலைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கும். வந்து இங்கேருந்து அங்கே போகும்போது
அவங்க எப்படி இந்தியா வந்து அதை வந்து அடாப்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. எனக்கும் அந்த கேள்விக்குறி இருக்கு வந்து. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஸ்பின் கண்டிஷன்ஸ்க்கு நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறது போயிட்டு ஸ்பின்ல அவங்க தடுமாறாத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. சொல்லப்போனா எல்லா அணிகளுமே ஸ்பின் நல்லா வந்து போறாங்க. ஸ்பின் நம்பி மட்டுமே வந்திருக்க அணிகளுமே நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கையில வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களும் ஸ்பின்னோட நாங்களும் ரெடியா இருக்கோம்ப்பா அப்படின்றாங்க. நம்ம டீம் சலச்சவங்க இல்லை. நம்மள்ட்ட வந்து வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு. இடையில நம்ம வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பார்ட் டைம் ஸ்பின்ஸோட யாரோட யூஸ் பண்ணிக்கலாம், வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். பட் ஸ்பின் நம்பி தான் உள்ள அவங்களும் பாகிஸ்தான் இருக்காங்க வந்து எனக்கும் தோணுது வந்து. ஓகே, என்னதான் கடந்த காலம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சு அன்றைய நாள் யார் நல்லா விளையாடுறாங்களோ அன்றைய சூழல் அன்றைய கண்டிஷன்ஸ் எல்லாம் பொறுத்து தான் முடிவு இருக்குன்னாலுமே கூட T20 உலகக்கோப்பையோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தான் 8 முறை விளையாடி இருக்காங்க. அதை இந்தியா ஜெயிச்சது 7 முறை, ஒரே ஒரு முறை தான் தோத்தாங்க. அந்த தோல்வி வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. ஏன்னா அடி போட்டு தோத்துட்டோம். அது வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு தோல்வியா வந்து 10 விக்கெட்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க. 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க வந்து. ரொம்ப ஒரு அஸ்ஸாமும் ரிஸ்வானுமே மேட்சை முடிச்சுப்பாங்க நினைக்கிறேன். அந்த இதில் வந்து ஃபுல்லாக வந்து அவங்களே வந்து மேட்சை முடிச்சுட்டாங்க. அது இந்தியாவுக்கு வந்து இன்னமும் அந்த ஊண்டுது ஆறல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு வெற்றி தான் அவங்க பெற்றிருக்காங்க. இருந்தாலும் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வெற்றியா அமைஞ்சிருச்சு வந்து. அப்புறம் இந்தியா ஜெயிச்சது ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றினாலும் மெல்பர்ன்ல. ஸோ இப்போ இந்த முறை யார் ஜெயிப்பா? 7-1 அப்படின்னு இருக்கிறது 8-1 ஆகுமா இல்ல 2-7 ஆகுமா? 8-1 ஆகணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து. ஆனா இப்ப பயஸ்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆஸ் இந்திய டீம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். மற்றபடி இது வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும். ஏன்னா பல எதிர்பார்ப்புகளுக்கு இடையில வருது, பல பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலுமே அதெல்லாம் புறந்தளிச்சுட்டு எல்லா 2 டீம் கேப்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து மேட்ச்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், எங்களோடது வந்து T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறது அப்படின்ட்டு வராங்க வந்து. இதை வெளிப்படையாக அவங்க சொல்லிட்டாலுமே உள்ளுக்குள்ள வந்து அந்த மேட்ச்ல உள்ள ஃபயர் இருக்க தான் செய்ய போகுது. 2 டீமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமு. அதனால பேட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்க போகுது. ஆப்வியஸாக இந்தியா வின் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அங்கே 8-1 மாறிச்சுன்னா சந்தோஷப்படுவேன். ஆனால் அங்கே 2-7 மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிரேமதாச ஸ்டேடியம்ல இது வரைக்கும் இந்தியா வந்து எத்தனை மேட்ச் ஆடிருக்காங்கன்னா T20 15 மேட்ச் ஆடிருக்காங்க. 11 மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 4 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. பிரேமதாச ஸ்டேடியம் வந்து இந்தியாவுக்குமே கொஞ்சம் ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்குல்ல கேட்க. இது அட்வான்டேஜாக இருக்குன்னு கேட்க நீங்கள் சொல்லிடுறீங்க, ஈஸியாக சொல்லிட்டீங்க வந்து. ஆனால் நம்ம இங்கே வந்து இலங்கைக்கு விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. இலங்கை போல இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம் வந்து. இந்த T20 வேர்ல்டு கப்பாக சொல்கிறேன் வந்து. இங்கே விளையாண்டுட்டு அங்கே ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ என்னதான் நமக்கு வந்து அங்கே ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருந்தாலுமே பாகிஸ்தான் வந்து ரொம்ப ரொம்ப அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்கள்ட்ட வந்து ஆல்ரெடி அங்கே தான் விளையாடுறாங்க வந்து. அங்கே உள்ள கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கு. பாகிஸ்தானோட ட்ராக் ரெக்கார்ட் தெரியுமா? என்னாச்சு? அவங்க 7 மேட்ச் ஆடி 5 ஜெயிச்சிருக்காங்க. 5 ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் வந்து இந்தியாவுக்கு யோசிக்க வேண்டியதுதான். அப்படி இருந்தாலுமே அதோட ஆட் அட்வான்டேஜாக தான் இப்போ உள்ள இந்த இலங்கையில் நடக்கிற மேட்சும் நான் சொல்கிறேன் வந்து. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆப்வியஸ்லி அவங்களோட ஹேண்ட் வந்து அப்புறம் தான் இருக்கும். அவங்க இந்தியாவுக்கு வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது, ப்ரெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது வந்து. உங்களோட பிளேயிங் லெவன் சொல்லுங்க, யார் இருப்பா? எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவனில் இந்தியா வந்து பெருசாக மாற்றத்தை பண்ண வாய்ப்பு கிடையாது வந்து. நமீபியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து என்ன பிளேயிங் லெவன் இருக்கோ அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் தான் அவங்க உள்ளுக்குள்ள எப்பொழுதுமே இறக்குறாங்க. எந்த பிளேயிங் லெவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ உள்ளதே ஸ்ட்ராங்காக இருக்குது. சேம் டீம், அந்த சேம் பிளேயிங் லெவனோட போவாங்க. அதே டீம் தான் வந்து பாகிஸ்தான் கூட போவாங்கிறது என்னோட. எனக்கு வந்து ரிங்கு சிங் எடுத்துட்டு வாஷி கொண்டு வரலாம் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி சவால் அளிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60% வந்து மழைக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் சொல்றதா தகவல்லாம் வந்துட்டு. ஆனால் இப்போ நம்ம குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவும் சரி பாகிஸ்தான் சரி ரொம்ப ரொம்ப இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. 2-2 வின் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. மழை வந்து ஈவன் அந்த ஒரு பாயிண்ட்டை 2 பேருக்கு பிரித்து கொடுத்தாலுமே கூட இவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. இந்த பாயிண்ட்டை பிரித்து கொடுக்கறதுக்காக தான் யூட்டன் போட்டு டேபிளை உடைச்சு லாகூர் போய் அதெல்லாம் மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பும். இன்கேஸ் மழை வந்தாலுமே அது நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பாதகமாக அமையாது, பாகிஸ்தானுக்கு பெரிய பாதகமாக போறது இல்லை அப்படிங்கிறது வந்து ஐசிசிக்கு பாதகமாயிருமே. அது வந்து ரெவன்யூ அஜெண்டா கோடி அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் கொண்டு வந்து மேட்சை திரும்பி வந்து இவ்வளவு தூரம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க வந்து. பார்ப்போம் மழை என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரியல. இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து ஜெயிச்சு அந்த 8-1 ஆகுதா இல்லை பாகிஸ்தான் ஜெயிச்சு 2-7 ஆகுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா 2 டீமுமே வந்து சூப்பர் 8க்கு போகிற நிலைமையில தான் இருக்காங்க ஓரளவுக்கு. இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் சூப்பர் 8 போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு. ஸோ சூப்பர் 8லாம் போயிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து செமிஃபைனலையும் சந்திச்சா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ முடிக்கும் முன்னாடி கடைசியாக ஒரு கேள்வி, இந்தியா டீம் வந்து கை கொடுக்குவாங்களா மாட்டாங்களா? கை குலுக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட. கமல்ஹாசன் மாதிரிலாம் பேசக்கூடாது. கை குலுக்குவாங்களாங்கிறது வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து அது குலுக்குவாங்க மாட்டாங்க, ஆமா இல்லை அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரிசால்வ் ஆச்சு. கை குலுக்குவாங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் வந்து. கை குலுக்குனா அந்த விஷயம் அப்படியே சுமூகமாக கண்டினியூ ஆகிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்
இன்னும் வந்து நல்லா போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டதா கருதப்படும். இல்லை கை கொடுக்காம போறாங்கன்னா அகைன் மறுபடியும் நாங்கள் வந்து செமிஃபைனல் விளையாட மாட்டோம், இந்தியா புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் டர்மாயில் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால இப்போ இந்த கை கொடுக்குவாங்க அப்படிங்கிறதா என்னோட கணிப்பு வந்து. சூரியகுமார் யாதவ் கேட்டுக்கங்க, கை குலுக்கணும் அப்படின்னு தமிழ்வந்தன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ மக்களே உங்களோட பிளேயிங் 11 என்ன இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. 7-1 அப்படின்றது 8-1 ஆகுமா இல்லை 2-7 ஆகுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ரிவ்யூல சந்திப்போம். நன்றி.